ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர் உக்கடம் வழியா கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நாம டிராவல் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, பொள்ளாச்சி ஃபுல்லா சரியான மழைங்க. நம்ம ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் இருக்கோம். தென்மேற்கு பருவமழை சீசன்கிறதுனால ஒரே ஈரமா இருக்குங்க ஊரே. ஸோ நிறைய டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். எவ்ரி 5-10 மினிட்ஸ் ஒரு பஸ் கிளம்பிட்டு இருக்கோங்க. எந்த பஸ் ஃப்ரீயா இருக்கோ கிளம்ப வேண்டியதுதான். வாங்க மக்களே. மக்களே, பஸ்ஸஸ் வந்துன்னே ஃபுல் ஆயிடுதுங்க. நாம இந்த பிரைவேட் பஸ்ல தான் போறோம். எஸ்ஆர்என் பஸ்ல பழனி டு கோவை பஸ் இது. வாங்க ஒரு சீட்ல செட்டில் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம பொள்ளாச்சியில இருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த கோயம்புத்தூர் ட்ரிப்ல பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற ஆனைக்கட்டி மட்டும் இல்லாம பொள்ளாச்சிக்கு வந்துட்டு பொள்ளாச்சிக்கு ஆலியார் டேமுக்கு மேல இருக்கிற நவமலை ரீஜன் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதுவும் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல நம்ம மலைகள் மேல எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தொடர்ந்து சாரல் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்க கீழேயே வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற பொள்ளாச்சி டவுன்லயே வந்து சிட்டியே ஃபுல்லா எப்பவுமே ஈரமா இருக்கிற அளவுக்கு தூரிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மலை மேல எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. ஸோ அவ்வளவு சூப்பரான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல தான் வந்து நம்ம நவமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அங்க இருக்கிற ஓடைகள், அங்க இருக்கிற மலைவாழ் கிராமங்களோட வாழ்க்கை முறை, அங்க இருக்கிற லொகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அப்படியே உங்களுக்கு விர்ச்சுவலா கண் முன்னாடி கொண்டு வரும் அந்த வீடியோ எல்லாம். நான் பர்சனலா செம்மையா என்ஜாய் பண்ணேங்க. என்னதான் வந்து பொள்ளாச்சி நம்மளோட நேட்டிவா இருந்தாலும் மலைகள் மேலலாம் இவ்வளவு இன்டீரியரா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான சான்சஸ் கிடைக்கல. நம்ம சேனல் ஆரம்பிச்சோம். நமக்கு கடவுள் வந்து நிறைய அருள் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. யூஸ்வலா என்னதான் நம்ம ஊரா இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற பிளேசஸ் தானே அப்படின்ட்டு விட்டுருவோம். பட் ஆனா வெளியே ஊர் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊர் வந்து இங்க இருக்கிற பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போதுதான் ஆஹா, நம்ம ஊர் பக்கத்துலயே இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அண்ட் மோரோவர் நம்ம டிராவல் vlog வேற ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்தியா ஃபுல்லா இருக்கிற சூப்பரான இடங்களை எல்லாம் நமக்கு பாக்குறதுக்கான வாய்ப்புகள் வருது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட நேட்டிவ்ல இருக்கிற பிளேசஸ் எல்லாம் காமிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேங்க. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் வந்தால் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குங்க. கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற மலைகளில் வந்து உங்களுக்கு ஆனைக்கட்டி, அதுக்கப்புறம் வெள்ளியங்கிரி மலை அடிவாரங்கள், ஈஷா, மருதமலை, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே மாதிரி பொள்ளாச்சி சைடு வந்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 1.5 hours டிராவல் தான். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம நேஷனல் ஹைவேவும் உக்கடம் வழியா நீங்க பொள்ளாச்சி வர ரூட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். பொள்ளாச்சி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்லிப், பரம்பிக்குளம், வால்பாறை, ஆலியார் டேம் பக்கத்துல இருக்கிற பிளேசஸ், உடுமலைப்பேட்டை பக்கத்துல திருமூர்த்தி ஹில்ஸ்னு உங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஸோ கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அழகா ஒரு வீக்கெண்ட்ல இந்த மாதிரி நீங்க சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல போனீங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல மட்டும் என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை அலோவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சூப்பரா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் எல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஹில்ஸ்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேசஸை இல்லைன்னா இருக்கவே இருக்கு. நம்ம எப்பா கணேசா சேனல் விர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நேரில் வராட்டியும் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த பிளேசஸ் எல்லாம் தத்ரூபமாக உங்கள் கண் முன்னாடி கொண்டு வர்றதுக்காக தானே நாங்கள் ட்ராவல் vloggers எல்லாம் இருக்கோம். ஸோ எப்பா கணேசா சேனல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் ரொம்ப நல்லா ஃபீட்பேக்
ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. ப்ரோ சூப்பரா இருக்கு பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நம்ம ராமேஸ்வரம்ல தனுஷ்கோடி வீடியோஸ்க்கெல்லாம் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் எக்ஸ்க்ளூசிவா. ஊட்டி வீடியோஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஃபீட்பேக் இருந்துச்சு. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கு, பாசிட்டிவ் சஜஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து எனக்கான என்கரேஜ்மெண்ட்டுங்க. நாங்க பாட்டுக்கு சுத்திட்டு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், பட் அது உண்மையிலேயே வந்து மக்கள் ரசிக்கிறாங்களா, அது எத்தனை பேருக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படிங்கிறதுல தானே எங்களோட உண்மையான சந்தோஷம். என்னதான் வந்து மானிட்டைசேஷன் வரணும், இன்னும் நல்லா பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் வேணும் அப்படின்னு உழைச்சாலும் உண்மையான சந்தோஷம் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல இருந்து தான் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. பொள்ளாச்சியில இருந்து உக்கடம் வரைக்கும் போறதுக்கு 25 ருபீஸ்ங்க டிக்கெட் பிரைஸ். கோயம்புத்தூர்ல வந்து நிறைய பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் வந்து பொள்ளாச்சியில இருந்து போற பஸ்ஸஸ் எல்லாம் போகும். பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பஸ்ஸஸ், தென்காசி, மதுரை பஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போகும். அங்கிருந்து நாம காந்திபுரம் வரைக்கும் போறோம். ஸோ பொள்ளாச்சியில இருந்து காந்திபுரம் வரைக்கும் எப்படி டிராவல் பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் ஸ்ட்ரெச் வீடியோவும் போட போறேன். உக்கடம்ல இருந்து எப்படி நாம எங்க டவுன் பஸ்ஸஸ் நிற்கும் அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். ஸோ கம்ப்ளீட்டா பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து கேட்பாங்க, ப்ரோ உக்கடம்ல இருந்து எப்படி காந்திபுரம் போகணும், காந்திபுரத்துல இருந்து எவ்வளோ எங்க இருந்தெல்லாம் போறதுக்கு பஸ்ஸஸ் கிடைக்கும், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகணும், அது எல்லாத்துக்குமான ஆன்சரும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல கிடைக்கும். ஏன்னா நம்ம உக்கடம்ல இருந்து காந்திபுரம் போற வழியில தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடா இருக்கும் வெளியூர்ல இருந்து பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் வர்ற மக்களுக்கு. ஸோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. ரோடு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர் போற ரூட்டு, ரோடு குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ரோட்ல இருக்கிற ரெண்டு சைடும் நீங்க பாக்குற சீனரிஸும் நல்லா இருக்கும். ரொம்ப ஹைலி டெவலப்டு ஏரியா இது, ரொம்ப இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏரியான்னு சொல்லலாம். பொள்ளாச்சியிலிருந்து நீங்க கிளம்பிட்டா பொள்ளாச்சி டவுன் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருந்தே வந்து உங்களுக்கு நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், குட்டி குட்டி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அங்கங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த தென்னை மர தோப்புகள் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கலந்தாப்படி இருக்கிற ஒரு பகுதி தாங்க நம்ம பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர் போற ரூட்டு. இங்க பாருங்க, இப்பதான் நான் தோப்புகள் எல்லாம் தாண்டிட்டு வந்தோம். இங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஏதாவது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும். இந்த சைடு தான் வந்து உங்களுக்கு ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ், கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய மெரைன் காலேஜ் ஒன்று இருக்கும். போட் ஷேப்லயே வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். மெரைன் ஸ்டடீஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். லக்ஷ்மி ஒர்க்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஒரு சில பிரான்ச்சஸ் எல்லாம் இங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஈச்சனாரி விநாயகர் கோவில் வரும் இந்த பக்கம், ரொம்ப ஃபேமஸ்.
ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே போலாம் வாங்க. மக்களே, நம்ம பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் போற ரூட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த நேஷனல் ஹைவே ஸ்ட்ரெச்ல மேக்சிமம் பகுதி வந்து ஒயிட் டாப்பிங் பண்ணியிருக்காங்க. தார் ரோடு கூட இல்ல, அதனால சும்மா ஜெட்டு வேகத்துல போகும் பஸ்ஸஸ். நார்மல் டைம்லயே நம்ம ஊர்ல எஸ்சிடிசி பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து போட்டி போட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒயிட் டாப்பிங் எல்லாம் போட்டு ரேஸ் ரோடு மாதிரி பண்ணிட்டா எந்த மாதிரி ஸ்பீட்ல போவாங்கன்னு பாத்துக்குங்க. பிச்சு கிளப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்துடனேவே வந்து பொள்ளாச்சி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருந்து வந்துடனேவே பாத்தீங்கன்னா நம்ம பஸ் சும்மா ஜெட்டு வேகத்துல தான் போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி தாலுக் அடுத்து இன்னொரு தாலுக் பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவு தாலுக்குங்க. இதுவும் வந்து ஒரு டவுன் தான். கிட்டத்தட்ட இப்போ கோயம்புத்தூர் சிட்டி பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவு வரைக்குமே வந்துருச்சுங்க. நம்ம சென்னை எப்படி செங்கல்பட்டு வரைக்கும் வந்துருச்சோ அந்த மாதிரி பொள்ளாச்சி ரூட்ல கோயம்புத்தூர் சிட்டியோட எக்ஸ்பென்ஷன் வந்து கிட்டத்தட்ட கிணத்துக்கடவு வரைக்கும் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து கோயம்புத்தூர் சிட்டி வந்து ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஒரு டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல், எஜுகேஷன், மெடிக்கல் ஹப், யூ நேம் த இண்டஸ்ட்ரி வி ஹேவ் இட்ங்கிற மாதிரி கோயம்புத்தூர் வந்து செம்ம சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாவும் பாத்தீங்கன்னா ஜியாலஜிக்கலாவும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஏரியா. பாருங்க, கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஏன் ஜியாலஜிக்கலா இம்பார்ட்டன்டான ஏரியானா, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த பகுதி மட்டும்தான், பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிற இந்த பகுதி தான் வந்து பிளெயின்ஸ். ஓகேவா? மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற ஒரே கேப் சவுத் இந்தியால இந்த பகுதி தான். அதனாலதான் வந்து நீங்க பொள்ளாச்சியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்குமே தென்மேற்கு பருவமழை சீசன்ல நல்லா மழை பெஞ்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாவே ஈரமா தாங்க இருக்கும் ஒரு 3 மாசத்துக்கு, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசம் வரைக்கும். ஸோ இந்த கேப்னாலதான் வந்து நம்ம ஹோசூர், பெங்களூர் எல்லாமே வந்து மழை பெஞ்சிட்டு சில்லுன்னு இருக்கிறதுக்கு காரணமே இந்த கேப் தான். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தடுத்து கேரளால மழை பெய்யற அந்த மழை வந்து இந்த கேப்ல தான் வந்து கொஞ்சம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு உள்ளுக்குள்ள மேகங்களை கொடுத்து மழை பெய்ய வைக்குது. அதனால ரொம்ப ரொம்ப ஜியாலஜிக்கலி இம்பார்ட்டன்டான ஏரியா. நேச்சர் பாருங்க என்னென்ன மாதிரியான ஒரு அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிருந்து இந்த ஸ்ட்ரெச்ல நீங்க போறீங்க இல்லையா, இங்கிருந்து நம்ம லெஃப்ட்ல கட் பண்ற எல்லா முக்கியமான ஜங்ஷன்ல இருந்துமே வந்து நம்ம கேரளாவை ரீச் பண்ண முடியுங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இன்டர் கனெக்டட்.
மக்களே, நான் சொன்னேன்ல நம்ம பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர் போற ரூட்ல நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்னு. நிறைய ஸ்கூல்ஸ் இதெல்லாம் தாண்டிட்டு தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூலோட பேரையும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம காலேஜ் அமைஞ்சிருக்கிற லொகேஷனே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ஒரு ஹில்லாக் மாதிரி இருக்கும். அந்த மேட்டு மேலதான் வந்து ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம கோயம்புத்தூர் உக்கடம்ல இருந்து கிளம்பணுன்னே பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவே இருக்கும், பைபாஸ் ரோடு. அந்த ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நம்ம ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தாண்டுவோம். இங்க பாருங்க லெஃப்ட் சைடு அங்க பெரிய பில்டிங் தெரியுது பாருங்க, அதுதான் வந்து ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க. செம்ம சூப்பரான பிளேஸா இருக்கா. நல்ல ஒரு எலிவேட்டட் ஒரு பிளெயின் மேல வந்து காலேஜ், அதை சுத்தி பாத்தீங்கன்னா தென்னை மர தோப்புகள்னு செம்ம பியூட்டிஃபுல்லான லொகேஷன்ல அமைஞ்சிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரில இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா பகுதிகளில இருந்தும் இங்க படிப்பாங்க. முக்கியமா வந்து கேரளா பக்கம் இருந்து நிறைய மக்கள் வந்து படிப்பாங்க. ரொம்ப இன்டர்செக்ஷன் ஏரியால இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இங்க வந்து கேரள மக்கள் வந்து மெஜாரிட்டியா ஸ்டே பண்ணுவாங்க. இது வந்து ஒரு செகண்ட் ஹோம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கேரளா மக்களுக்கு. அதே மாதிரிதான் கேரளாக்குள்ள பார்டர் ஏரியாஸ்ல நிறைய தமிழ் மக்களும் இருப்பாங்க. நம்ம ஆனைக்கட்டி எல்லாம் போயிருந்தோம், அந்த வீடியோ எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. ஆனைக்கட்டி சைட்ல கேரளால இருக்கிற கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா தமிழ்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 30 to 40% வந்து தமிழ் மக்கள் அங்க இருக்கிறதுனால நிறைய அபிஷியல் பிளேசஸ்ல கூட தமிழ் புழக்கத்துல இருக்கும். ஸோ ஒரு இன்டர்செக்ஷன் ஏரியாங்க இது வந்து. கேரள தமிழக எல்லை பின்னி பிணைஞ்சு இருக்கிற ஏரியா, சேரநாடு இல்ல. ஸோ அந்த தாக்கம் வந்து இங்க நீங்க சூப்பரா பார்க்க முடியும். கோயம்புத்தூர் தவிர பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு எக்கோ சிஸ்டம் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் பார்க்க முடியும். என்ன கேரளாவா தமிழ்நாடா அப்படின்னு கொஸ்டின் மார்க் பண்ற அளவுக்கு இருக்கும். அதுவும் கன்னியாகுமரி பக்கம் தெரியாது. நாகர்கோவில் தாண்டி நீங்க மார்த்தாண்டம் களியக்காவிளை பக்கம் ரொம்ப பார்டர் பக்கம் போயிட்டா அந்த இம்பாக்ட் வந்து ரொம்பவே இருக்கும். அதே மாதிரிதான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயும் கோயம்புத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியா வந்து ரொம்பவே க்ளோஸ் டு பார்டர். ஒரு மேக்சிமம் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த ரோட்ல இருந்து நீங்க எந்த சைடு லெஃப்ட்ல திரும்பி போனாலும் ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க கேரளா ரீச் ஆயிடலாம். ஸோ ரொம்ப பார்டர் ஒட்டி இருக்கிறங்காட்டி அந்த கல்ச்சர் உங்களால இந்த பகுதிகளில் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு யுனிக் இது இருக்குல்ல. நம்ம ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க.
மக்களே, நம்ம பொள்ளாச்சியிலிருந்து கிணத்துக்கடவு டவுன் எல்லாம் தாண்டி இப்போ கோயம்புத்தூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்தாச்சுங்க. கோயம்புத்தூரோட புறநகர் பகுதியில் இருக்கிற சுந்தராபுரம் அப்படிங்கிற ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்களா, கோயம்புத்தூர் அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்துன்னேவே டிராபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னல கிணத்துக்கடவு வரைக்குமே கோயம்புத்தூர் சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் சிட்கோவோ என்னமோ இங்க இருக்கு. அதுவும் உக்கடம் டு பொள்ளாச்சி ரூட்ல தான் இருக்கு. அது போக நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கற்பகம், ஹிந்துஸ்தான், நிறைய ஸ்கூல்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செம்மையான கூட்டம் வந்துடும். ஃபுல்லா வேலையிலிருந்து கிளம்புற மக்கள், அதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜ், ஸ்கூல் முடிச்சு கிளம்புற மக்கள்னு இந்த ரோடே பயங்கர பிஸி ஆயிடும். அதனால டிராபிக் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதுல இருந்து எஸ்கேப்பே கிடையாது. ஸோ இந்த சைடு இப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நிறைய ஓவர் பிரிட்ஜஸ் கட்டிட்டு இருக்காங்க. உக்கடம் பஸ் ஸ்டாண்டு சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஓவர் பிரிட்ஜஸ் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் ஓவர் பிரிட்ஜஸ்க்கு நடுவுல தான் இப்போ உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி ஆயிருச்சு. அந்த அளவுக்கு நிறைய ஓவர் பிரிட்ஜஸ் கட்டிட்டு இருக்காங்க. இல்லாட்டி இங்க டிராபிக் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பத்தாவதுக்கு கோயம்புத்தூர் வேற அப்போ இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பிளான் பண்ணாதனால ரோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நேரோவா தான் இருக்கும். நம்ம பெங்களூர் ரோட்ஸே குத்தம் சொல்லுவோம்ல, ரொம்ப நேரோ ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர் ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை விடவே ரொம்ப நேரோவா இருக்குங்க. இங்க எக்ஸ்பேண்ட் பண்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான காரியம் தான். அதனால எல்லா பக்கம் ஓவர் பிரிட்ஜ் கட்டுறதை தவிர வேற வழியே இல்லை இங்க. ஸோ நாம இப்போ ஆல்மோஸ்ட் உக்கடம் பக்கத்துல வந்தாச்சுங்க. இது உக்கடம் பக்கத்துல இருக்கிற லேக் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த லேக் சுத்தியுமே அழகு பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரா ஒரு வாக்வே மாதிரி எல்லாம் பண்ணி லேக்கோட கரையில பியூட்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி செம்ம சூப்பரா பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம சைட்ல அந்த வியூ தான் பார்த்துட்டு போறோம். கரெக்டா நம்ம ஈவினிங் டைம் டிராவல் பண்றதுனால சன்செட் டைம்ல அப்படியே சூரிய ஒளி பட்டு தக 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 தகன்னு மின்னுது பாருங்க இந்த ஏரி ஃபுல்லாவே. இது நல்ல தண்ணியா என்னன்னு தெரியல, குடி தண்ணீருக்காக யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ட்ரிங்கிங் வாட்டர் சிறுவாணி டேம்ல இருந்து சுத்திகரிக்கப்பட்டு வருது. அது கேள்விப்பட்டிருப்பீங்களா, சிறுவாணி தண்ணி தான் உலகத்திலேயே 2வது மோஸ்ட் டேஸ்டியஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்ச மக்கள் நம்ம கோயம்புத்தூர் மக்கள். ஸோ இந்த பிளேஸ் ஒரு கோவில் இருக்கும். அடிக்கடி திருவிழா நடந்துட்டு இங்கேயும் பயங்கர டிராபிக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கோவில் டிஸ்டர்ப் பண்ணாம சூப்பரா லேக் பியூட்டிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ லேக்ல அப்பப்போ ஆகாய தாமரை முளைச்சிரும். ஸோ இந்த மாதிரி கிரேன்ஸ் எல்லாம் வச்சு சுத்திகரிப்பு பண்ணிட்டே இருப்பாங்க வருஷம் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபுல்லா மூடி இருக்கும் லேக் ஃபுல்லா. ஆகாய தாமரை மூடி கொஞ்சம் இடத்துலதான் தண்ணி தெரியும். மற்றபடி பார்த்தா ஃபுல்லா கிரீனிஷா மேல ஆகாய தாமரை படர்ந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலா சொல்லுவாங்க ஆகாய தாமரை படர்ந்திருந்தாவே தண்ணி கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல என்ன மாதிரி கண்டிஷன்ல இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென்மேற்கு பருவமழை சீசன்ங்கிறதுனால வாட்டர்வேஸ் எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்றது, ரெஃப்ரெஷ் ஆயிருக்கும். மழை தண்ணி ஏற்கனவே ஸ்டாக்னன்ட் ஆன வாட்டர் எல்லாம் வெளியே போயிருக்கும். அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. ரொம்ப நல்லா லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் லேக்குங்க இது. நம்ம பொள்ளாச்சியில இருந்து எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் நம்மள கோயம்புத்தூருக்குள்ள வரவேற்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த லேக்கு. இப்போ நல்லா பியூட்டிஃபை வேற பண்ணி இருக்கிறதுனால செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இந்த லேக் தாண்டணுன்னேவே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள என்ட்ரான ஒரு ஃபீல் வந்துடும். அப்படியே ஃபுல் டிராபிக், அங்கங்க பார்த்தா உங்களுக்கு டேக் டைவர்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லா பக்கமும் ஏதாவது வேலை நடந்துட்டு இருக்கு. ஒன்னா மழைநீர் வடிகால் வாரியம் ஏதாவது தோண்டி வச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கும். லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாவே நம்ம கோயம்புத்தூர் சைடு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம
கேரளாக்குள்ளலாம் போறதுக்கு கோயம்புத்தூர் வழியா தானே போகணும். அதனால நிறைய இந்த டைம் டிராவல் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைமும் இந்த சைடு டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி டெவலப்மெண்ட் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல, இந்த பிரிட்ஜ் இந்த ஒர்க் எல்லாம் ஒரு 4-5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம கேரளாக்குள்ள போகும்போதெல்லாம் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஓப்பனே பண்ணிட்டாங்க போல டிராபிக்கு. அதனால பாக்குறதுக்கு இப்போ ஒர்க் முடிஞ்சுனே நல்லா இருக்குங்க. என்ன ஒர்க் நடந்துட்டு இருக்கும் போது பப்ளிக் வந்து அது கொஞ்சம் சிரமம் இல்லாம தாங்கிக்க தான் வேணும், வேற வழி இல்ல. ஏன்னா நாம டெவலப்பிங் கண்ட்ரி, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா சிட்டிஸ்லயும் நடந்துட்டு இருக்குங்க. நம்ம ரயில்வேஸ்ல டிராவல் பண்ணும்போதும் தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 80% ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. நல்லதுங்க. ஸோ நம்ம கண் கூட பாக்குறோம் நம்ம கண்ட்ரி வந்து டெவலப் ஆகிறத. ஹாப்பியான விஷயம் தான். மக்களே, நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இங்கிருந்து காந்திபுரம் போகணும். பொள்ளாச்சி, பழனி, பாலக்காடு, கேரளா பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உக்கடம் வரைக்கும் தான் வரும். இங்கிருந்து நம்ம காந்திபுரம் போறதுக்கு கோயம்புத்தூர்ல ஓடுற சிட்டி பஸ் எடுக்கணுங்க. உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் தான் இருக்கு, வளைச்சு வளைச்சு கட்டி இருக்காங்க. வாங்க காந்திபுரம் பஸ் போய் எடுப்போம். ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போகணும். இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க உக்கடம் பஸ் ஸ்டாண்டு, ப்ராப்பரா இன்னும் ரெடி ஆகல. மக்களே, உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் வந்தாச்சுங்க. இங்கிருந்து தான் வந்து டவுன் பஸ்ஸஸ் கிடைக்கும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு போறதுக்கு. இங்க இருக்கு பாருங்க, இது எல்லாமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வழியா காந்திபுரம் போற பஸ்ஸஸ் தான். மினி பஸ்ஸஸும் போகும். மக்களே, நிறைய பஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்குங்க. எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு பஸ் வரும். வாங்க இந்த பஸ்லயே போட் பண்ணுவோம். ஈவினிங் டைம்ங்கிறதுனால நல்லா ரஷ்ஷா இருக்கு. பரவாயில்ல, கிளம்பிடுவோம்.
15 minutes travel தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம உக்கடம்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன் எல்லாம் தாண்டி கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் தாண்டி நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இந்த வழியில தான் கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போற வழியில தான் பாத்தீங்கன்னா ரயில்வே ஜங்ஷன் வரும். அதுக்கப்புறம் டவுன் ஹால், ஃபர்ஸ்ட் டவுன் ஹால், அதுக்கப்புறம் ரயில்வே ஜங்ஷனு, அதுக்கப்புறம் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ், ஜிஹெச் இதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம காந்திபுரம் ரீச் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் வந்து ஒரு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டாங்க உக்கடம்ல. பொள்ளாச்சி, பாலக்காடு போற பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பழனி, உடுமலைப்பேட்டை போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உக்கடம்ல இருந்து கிளம்புற மாதிரி வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த பஸ்ஸஸ் எல்லாமே வந்து காந்திபுரம் வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, நம்ம உக்கடம்ல இருந்து காந்திபுரம் போறதுக்கே வந்து நம்ம பொள்ளாச்சியில இருந்து உக்கடம் வரைக்கும் அந்த டைம் ஆயிடும், அனதர் 1 hour. அந்த அளவுக்கு டிராபிக் ஜாஸ்தியா இருக்கும். அப்படிங்கிறதுனால உக்கடம்லயே வந்து ஒரு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அமைச்சிட்டாங்க. அதனால நிறைய டிராபிக் வந்து குறையுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோயம்புத்தூர்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம்ல காந்திபுரம், அதுதான் வந்து மெயின் டிரான்ஸ்போர்ட் ஹப். உங்களுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் எஸ்சிடிசி, ஆம்னி பஸ் ஸ்டாண்டு அதுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல இருக்கும் காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப்னு பாத்தீங்கன்னா காந்திபுரம். அதை தவிர இப்ப நம்ம கிளம்புனால உக்கடத்துல இருந்து உங்களுக்கு பொள்ளாச்சி, பாலக்காடு பஸ்ஸஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சிங்கநல்லூர் ஏரியாலயும் எங்கேயோ இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஸோ அங்கிருந்து வந்து உங்களுக்கு திருச்சி, தஞ்சாவூர் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரோட்ல ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஊட்டி, மைசூர், கூடலூர், குன்னூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அங்கிருந்து கிளம்பும். இந்த மாதிரி 2-3 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க கோயம்புத்தூர் வரீங்கன்னா இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எந்தெந்த ஏரியால இருந்து எங்கெங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கைட் மாதிரி இருக்கும்னு நம்புறேன். மக்களே, பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம கிணத்துக்கடவு உக்கடம் வழியா பொள்ளாச்சியிலிருந்து கிளம்பும் போது ஒரே செம்ம ரெயினா இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டு வர்ற வழியில பிளசண்டா தாங்க இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல மழையே இல்லை, செம்ம சூப்பரா இருக்கு. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வந்த இந்த டிராவல் vlog. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. see you.